பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசியிருந்தேன். இன்னைக்கு ஒரு ஜோதிடம் ஜாதகம் சம்பந்தமான பதிவு தான். பொதுவாக ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அந்த வீரியத்தை தெரிந்து கொண்டு திருமணம் செய்து வைப்பது நல்லது. சும்மா வெறும் 10 பொருத்தம் மட்டும்தான் அந்த திருமணத்திலே பிற்காலத்திலே நல்லதை தரும் என்று சொல்வது உறுதியல்ல. நம்ம மற்ற விஷயங்களையும் கவனிக்கணும். 7ஆம் பாவக அதிபதி எங்கே இருக்கிறார், 3ஆம் பாவக அதிபதி எங்கே இருக்கிறார், அந்த 3ஆம் பாவகம் நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா ஆண்களின் வீரியத்திற்குரிய பாவகம் லக்னத்திலிருந்து வரக்கூடிய அந்த 3ஆம் பாவகம், இது முயற்சி ஸ்தானம் சொல்லுவோம். இது சில பேருக்கு நம்ம அஷ்டவர்க்க பரல்லாம் பார்த்தா சொல்கிறோம். அந்த அஷ்டவர்க்க பரல் 3ஆம் பாவகத்தில் அதிகமாக இருந்ததுன்னா பிடிவாதம் அதிகமாக இருப்பார்கள், கோபம் அதிகமாக இருப்பாங்க, ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் அந்த வீரியம், அவங்களுடைய ஜீவ அணுக்களுடைய வீரியம் நன்றாக இருக்கும். அதனால் அந்த வீரியம் எப்படி இருக்குதுங்கிறத 3ஆம் பாவகத்தை கொண்டு தெளிவாக நாம் கணக்கிட்டு கொள்ளலாம். இது தைரிய பாவம்னு சொல்லுவோம், வீரியஸ்தானம்னு சொல்லுவோம். 3ஆம் பாவகத்தில் எந்த மாதிரி கிரகம் இருக்குது, அந்த வீரியம், தைரியம், உடல் சக்தி நன்றாக இருக்கின்றதா என்பதை எளிதாக அதை கொண்டு அறிந்து விடலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு அப்படின்னா செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் இந்த 3ம் நல்ல நிலைமையிலே இருக்க வேண்டும். காரணம் செவ்வாய் வீரியம், தைரியம், உடல் வலிமை போன்றவற்றை கொடுக்கும். சுக்கிரன் உயிர் அணுக்கள், இனப்பெருக்கம், சக்தி, ஹார்மோன் சமநிலை அமைப்புகளுக்கும், சந்திரன் மனோகாரகம், மன அமைதி, உணர்ச்சி கட்டுப்பாடு அமைப்புகளுக்கும் காரக கிரகங்களாக இருக்கின்றன. சுகமான இல்லற வாழ்க்கைக்கு நம்ம வீரியத்தை குறிக்கும் 3ஆம் பாவகம் மற்றும் இந்த கிரகங்கள் இப்போ சொன்ன பாருங்க, செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் இது நல்லா இருந்தேன்னா அந்த நபருக்கு தைரியமும் நன்றாக இருக்கும், திருமண வாழ்க்கையும் நன்றாக இருக்கும், வீரியமும் நன்றாக இருக்கும். சந்திரனுக்கு சனி அல்லது சர்ப கிரகங்கள் ராகு கேது தொடர்பு இருந்து 6ஆம் அதிபதி தொடர்பு இருந்தால் தன்னம்பிக்கை குறையும், தாழ்வு மனப்பான்மை, மன அழுத்தம், அதிக கோபம் ஆகியவை உருவாகும், ஆண்மை குறைவு காரணமாகிவிடும். சுக்கிரன் சனி அல்லது சுக்கிரன் ராகு அல்லது சுக்கிரன் கேது சேர்ந்திருந்தாலும் உயிரணுக்களின் எண்ணிக்கை குறையும், ஹார்மோன் குறைபாடு பிரச்சனைகள் வரும். செவ்வாய் சனி சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் கேது சேர்ந்திருந்தாலும் இரத்தத்திலே வீரியத்தன்மை குறைந்து அதிக கோபம் காரணமாக இரத்த ஓட்டத்திலே வீரியத்தன்மையிலே முரண்பாடு ஏற்படும். 3ஆம் பாவத்திலே புதன், சனி போன்ற ஏண்டா நீ வேற